السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை 100 தடவைகள் ஓதுவோம். இதனை யார் ஓதுகிறாரோ அவரை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். எல்லா விதமான நட்பாக்கியங்களையும் பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ரமதானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமதானினுடைய மாதம் அதிலே இறுதி பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நரக விடுதலைக்குரிய 10 அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே நரக விடுதலைக்கு அதே அல்லாஹ்விடம் நாம் அதிகமாக கேட்போம். அதே போன்று இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் இந்த ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால், அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம். இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த கலிமாவை 100 தடவைகள் ஓதுவோம். இதனை யார் ஓதுகிறாரோ அவரை விட பாக்கியசாலிகள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு கலிமா. என்ன கலிமா என்றால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த கலிமாவை நாம் 100 தடவைகள் ஓதுவோம்.